என்னுடைய பொண்ணுக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைச்சப்போ எனக்கு கொஞ்சம் கூட அவங்க கலந்து கொள்றதுல வந்துட்டு விருப்பமே இல்லை. அதனால் நான் ஐஷு கிட்ட நிறைய அட்வைஸ் கொடுத்துருந்தேன். எல்லாமே அவளுக்கு தவறுகள் மட்டும் தான் சுட்டி காட்டியிருந்தேன். ஆனால் ஐஷு மனசு மாறுறதா எனக்கு தெரியலை. அதனால் நானே சென்னைக்கு வந்து 20 நாட்களாக பிக் பாஸ் டீம் கிட்ட ஐஷு கலந்துக்காமல் இருக்கிறதுக்காக நிறைய பேச்சுவார்த்தைகளை நடத்தினேன். ஆனால் அது எதுவுமே எடுபடாமல் போயிடுச்சு. சரி, பிக் பாஸ் ஷோவில் கலந்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியா நினச்சேன். ஆனால் மக்கள் அவங்களுடைய மனசில் இருந்த வன்மத்தை கொட்டுறதை பார்த்து நான் வேதனையோட உச்சத்துக்கே போயிட்டேன். என்னோட பொண்ணை பற்றி பலருமே தவறாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதோட என்னுடைய குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தினாங்க. எல்லாத்தையுமே பார்த்து நான் விரக்தியோட உச்சத்தில் இருந்தேன். என்னோட சின்ன பொண்ணை பற்றி கூட நான் யோசிச்சு கூட பார்க்க முடியாத லெவலில் இருந்தேன். இதனால் என்னுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தோம். ஸோ இது மாதிரியா அஷ்ரஃப் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் பேசியிருக்கிறாரு. அதோட அவர்கிட்ட நீங்கள் பிக் பாஸ் ஷோவில் ஐஷு இருக்கும்போது நாய் அப்படி